பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த ஐயா வந்து ஒரு கஷ்டமான நிலைமையில் வந்து வீடு தேடி வந்திருக்காங்க. காலம் என்ன ஐயா காலையில் எனக்கு ஒரு வேலையும் செய்யலாம் இருக்கு. இதில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு காட்டலையே சாப்பிட்டுட்டு நான் பாட்டு ஒன்று படிக்கிட்டு பாட்டு படிச்சுங்களா? இந்த இந்த பாட்டு படித்தேன் நான். படிக்க பொருள் இருந்தென்ன வெறும் புகழ் இருந்தென்ன இருள் வந்து என்னை வாட்டுதே அம்பிகை ஈஸ்வரியே எமையாள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. ஐயோ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன குரல்ரா? பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மெய்யழகை பாருங்களேன். ஒரு மியூசிக் ஒன்று போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. மியூசிக்கா? என்ன சொல்லுங்க? ஐயா அவங்கள பார்க்கக்குள்ள நான் என்னமோ நினைச்சேன், இதை ஐயாவை பார்த்தால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் எல்லாருக்குமே, ஒருவரை பார்த்து நாம் வந்து இடை போடக்கூடாது என்பதற்கு ஐயா வந்து ஒரு சாட்சி. என்னன்னு சொன்னா அவர் இப்படி இருப்பார், எங்க நடந்தாருமே போயிட்டு வருவார். இப்ப என்ன ஒரு சில ஊருக்கு போயிட்டு ஐயா வந்து கையேந்தி தருமம் எடுக்கிறாரு. என்ன பாருங்க, இவ்வளவு பெரிய திறமை இவருக்குள்ள இருக்கு. என்ன அடுத்த இவ்வளவு பெரிய சோகம் அவருடைய மனசுக்குள்ள இருக்கு. மனைவி இறந்துட்டாங்க, பிள்ளை வந்து இறந்துட்டாங்க, இவர் வந்து தனி மனுஷன் தங்குறதுக்கு வந்து வீடு இல்லை. ஆனா அந்த பாட்டு பாடக்குள்ள வந்து எனக்கு ஞாபகம் வந்து ஒரு ரொம்ப தானே, ஊருக்கு ஊர் செல்லும் பரதேசி யாருக்கு நான் சொந்தம் யோசி. நான் கஷ்டப்பட்டு வெறுப்பலுண்டாய் தில்லுமுள்ளுப்பட்டு இந்த இப்படியான சூழ்நிலையில் வந்து எதுவுமே எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த விரல் துடிச்சு கொண்டு கொஞ்சம் கை வைத்துங்க. இது நான் துடிக்கிறேன் அம்மனே. ஓ இது துடிக்கிறேன் தானா நடக்குதா? ஓ இதெல்லாம் என்ன வரைக்காது துடிக்க குத்தும். காலம் ஒரு நாள் மாறும், என் கவலைகள் யாவும் தீரும், உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா. அந்த நாளையில சில படிசாரத்துக்கு ஒரு பாட்டி கேட்டேன் நான். படிசாரத்துக்கா? ஓ படிசாரத்துக்கு ஒரு குடிக்கிறதுக்கு ஆக்கள் குடிக்கிறதுக்கு அந்த பாட்டு ஒன்று ஏற்றினான். ஓ படிக்காம சிலர் வடிப்பார் சிலர் குடிப்பார், நான் வடித்து கொண்டே குடிக்கின்றேன். சிலர் வடிப்பார் சிலர் குடிப்பார், நான் வடித்து கொண்டே குடிக்கின்றேன். போலீசார் ஒரு நாள் வருவார், கை பொல்லால் ரெண்டை தருவார், வாங்கிய பின்னும் வடிக்கின்றேன், நான் வருத்தம் மாற குடிக்கின்றேன். என்னென்ன திறமையை வெளிப்படுத்தலை திறமை இருக்கு ஐயாவுக்குள்ள. இந்த மண்ணை விட்டு நீங்க மறைந்தாலும் உங்களுடைய இந்த திறமை வந்து மறையாது. பள்ளி ஸ்கூலில் படிக்கக்குள்ள எல்லாம் பாட்டு படிக்க எல்லாம் ஃப்ரெஷ் எல்லாம் எடுத்திருக்கேன். கடல் மீது விழுந்தோர்கள் நீந்துங்கள், போக வழியின்றி நிற்பவர்கள் நில்லுங்கள், அவரவர்க்கு நீ கொடுத்த அவதார பிச்சை காலம் என்னும் கட்டளையை நீ அறிந்ததுண்டா? கடைசியில் வச்சுட்டார் ஐயா ஒரு பெரிய ட்விஸ்ட். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வர்ஷப் அனுஷான். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால், மட்டக்களப்பு மாவட்டம் சுரவணியடி விட்டு, அதாவது மிதுவாக்கடை வீட்டுக்கு முன்னுக்கு இருந்தால் இப்போ நாங்கள் பேசி கொண்டிருக்கோம். அதாவது இன்ட்ரோ எடுத்தால் நாங்கள் ஒரு ஆளை வந்து காட்டுவோம். என்ன இன்றைக்கி வந்து அவர் பக்கத்தில் இருந்து நாங்கள் இப்போ இன்ட்ரோ எடுத்து கொண்டிருப்போம். என்ன அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த ஐயா வந்து ஒரு கஷ்டமான நிலைமையில் வந்து வீடு தேடி வந்திருக்காங்க. இன்றைக்கு மட்டும்தானா வீடு தேடி வந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்டால் இல்லை, நாங்கள் வந்து அம்பாறையில் நிற்கக்குள்ளே வந்து வீட்டை வந்திருக்காங்கண்ணே. நாங்கள் இங்கே இல்லாத டைமில் அம்பாறையில் நிற்கக்குள்ளே வந்து வீடு தேடி வந்த டைமில் அப்போ ஒன்றும் செஞ்சு கேளாத அப்போ அம்மா வந்து சாப்பாடையும் கொடுத்து பஸ் காசையும் வந்து கொடுத்து வந்து அனுப்பியிருந்தவங்க. இப்போ நாங்கள் நிற்கக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ ஏன்னா போன வாரமே மிதுவாக வீடெல்லாம் வந்து செஞ்சு போயிருக்காங்க. அப்போ வீட்டை போய் பார்த்துருக்காங்க. வந்து வீட்டை வந்து அம்மா இல்லை, அம்மா வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க.
அப்போ அது சொன்னால் வந்து மிது வந்து எனக்கு ஒரு தாண்டக்கணும் வந்து எப்படி தாண்டா போன தரம் உங்களோட வீட்டை வந்து ஒரு ஐயா வந்து வீட்டை வந்து நிற்கிறார், பாவம் அழுது கொண்டு இருக்காரு, டக்குனு வா அப்படிமா வந்து சொல்லியிருந்தான். அப்போ கேட்ட உடனே வந்து நான் இப்போ கழுவன்னு சொல்லியிருந்தேன். நான் டக்குனு வந்து ஓடி வந்து நான் ஓடி வந்துட்டு பார்க்குற டைமில் பார்த்துட்டு வந்து ஐயா வந்து நிற்கிறார். ஐயாவுக்கு வந்து என்ன பிரச்சனை, என்ன சம்மந்தமான பிரச்சனை இருக்குது, என்ன உதவி வந்து ஐயா வந்து கேட்டு வந்திருக்கார், எந்த இடத்துலேருந்து வந்திருக்காருன்ற முழு விஷயத்தை வந்து நம்ம கதைக்கப்புறம் உண்மையிலே பார்த்துன்னு சொன்னால் வந்து ஐயா பாவுக்குள்ளே வந்து எங்கள்ட அம்முப்பாவை பார்க்குற மாதிரி இருக்குன்னு பாக்கியரசா வேலாயுதம் எங்கிட்ட அம்மாட அப்பா வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. என்னையா அது சொல்லும்போது கவலையாக இருக்குது. சரியான ஒரு மனக்கவலையோட வந்து ஐயா வந்திருக்காரு. இப்போ ஐயாவோட கதைக்கலாம். ஐயா சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. என்ன பேர் என்ன? என் பேர் யோகநாதன். யோகநாதன். எப்படி இருக்கீங்க? நான் சரியா கஷ்டத்தில் இருக்கேன். நான் இந்த கஷ்டத்தில் நன்மையெல்லாம் இங்கே இப்படி எடுபட்டு அந்த பொடியன் நம்பரெல்லாம் உங்களோட நம்பர் அங்கே நான் இருக்கிற வீட்டுக்கார பொடியன் இந்த நம்பர்லாம் தந்தாங்க. எனக்கு தெரியாது, முன்ன பின்ன தெரியாது இந்த வீடியோ எடுக்கிற ஆதியில் எனக்கு கொண்டு போய் விளங்காமனே நாம் வந்தாப்புல இப்படி நம்பர்லாம் தந்து இந்த இடத்துக்கு போங்க என்று முதல் தன அனுப்பினதான் அவங்க தான். முதல்ல வந்து எந்த இடத்துல இருந்து வந்திருக்கீங்க? சத்திரகொண்டான். சத்திரகொண்டான். சத்திரகொண்டான் சொன்னா வந்து திராயமோட பக்கத்துல. சத்திரகொண்டான் மட்டக்களப்புக்கு அங்கால திராயமோட பக்கத்துல. சத்திரகொண்டான் ஓசான வீதி. ஓசான வீதி அதுக்கு முன்னுக்கு தான் இருக்கேன். திராயமோடுக்கு பக்கத்துல நீங்க இல்லை மெயின்ல இருக்கு. சத்திரகொண்டான் அந்த பார் எல்லாம் இருக்குது. பாரு பக்கத்துலயோ? பாரு அந்த தெம்பிலி கடை, இந்த பொம்பளை எல்லாம் பழங்கள் அதெல்லாம் விற்பாங்க. ஓகே ஓகே ஓகே. அங்க அவரத்துக்குள்ள சர்வோதயம் தெரியுமா? சர்வோதயம் அங்காளவு அந்த அடுத்த ரோட் மனே அங்காளே அங்க சர்வோதயம் அதுல இருந்து கொஞ்சம் அங்காள போகுது. இது முன்னுக்கு. அப்ப நீங்க எதுக்கு பக்கத்துல? கொக்கியில் பக்கத்துலயா? கொக்கியில இருந்து கொக்கிலுக்கு கொக்கியில் பின்னுக்கு தான் இங்க வரணும். அதால வரலாம், உள்ளால வரலாம். கொக்கிலுக்கு வந்து அப்படியே மெயினுக்கு ஏறி ஒரு குடியிருப்பு தன்னாமனா அப்படி போகலாம்னே. ஓகே. இப்போ வந்து ஐயா வந்து சத்திரகொண்டான்லேருந்து வந்திருக்காரு. ஐயாவுக்கு என்ன பிரச்சனை சொல்லி கேட்போம். ஐயா வந்து உங்களோட வீட்டு குடும்ப உறவுகள்லாங்க ஐயா? என் வீட்டு குடும்பம் இந்த மான ஆமியான்னு சுட்டேன். ஆமி என்றக்குள்ள இந்த 20 வயசு அவர் மோசம். என்ன மனுஷன் அதுக்கு மோசம் போயிட்டாகும். என் மகன் போராளியா? இல்லை போராளி இல்லை, போராளி இல்லை. அவர் இந்த வேலை விட்டு வந்து சித்திரை விட்டு அவர் முட்டை எல்லாம் எடுத்து போய் சித்திரை விட்ட போயிருக்கா. தாய் இல்லை தானே அங்கே போய்க்குள்ளதான் இது நடந்தது. நடந்த எப்படின்னு சொன்னால் இவரோட 5 பேர் அதில் செத்துருந்தாங்க சுடுபட்டு. எந்த மகனும் ஒரு ஆள். என் புள்ள இன்றைக்கு இருந்திருந்தாயா எனக்கு தெரியல. அதுதான் அந்த எனக்கு மனுஷன் மோசம் போய் உள்ளே பைத்தியம் மாதிரி திரிஞ்சாங்க. கொஞ்சம் நல்ல இது இல்லை. இல்லை இப்படி தான் எங்கே காய்க்கிறதும் மறக்கிறதும் என்னத்தை போட்டால் எங்கே போடுறேன் என்ன செய்கிறேன் ஒன்றுமா விளக்கம் தெரியாது. இந்த வீட்டில் இப்படி போய் சேர்ந்தேன். இந்த எல்லாத்தையும் இழந்து போட்டு நான் என்ன செய்கிறேன் போட்டு எனக்கு அப்போ சொந்த வீடுகள் இருக்காயா? சொந்த வீடும் இல்லை, ஒன்றும் இல்லையா, ஒன்றும் இல்லை. இப்போ இந்த சத்திரோன்னால இந்த அந்த வீட்டில் இருக்க கணேசப்பாண்டு அவர் மோசம் போய்த்தார். அவர் பிள்ளைகள் அறிக்கிறேன். அவரிக்காவு மணியக்காண்டு அவரிக்காவு அவைக்கும் கால் சுகம் இல்லை. அதுக்கு நல்ல இதில் கால் எல்லாம் சரியான வருத்தம் தான். கிணத்தடியில் விழுந்து அவர் பொடியை ஒரு வச்சிரம் பட்டி செத்த. ஓகே. ஏன்னா அந்த விரல் துடிச்சு கொண்டு கொஞ்சம் கை வைத்துங்க. இதை நான் துடிக்கிறேன் அம்மனே. இது துடிக்கிறேன். தானா நடக்குதா? இதெல்லாம் விலை என்ன வரைக்காது நெஞ்ச குத்தும். அது நடக்கக்குள்ள கொஞ்சம் தூரம் நடக்க இல்லாது, கொஞ்சம் இழைப்பாகுது. இருந்து குந்தி குந்தி இருந்து நடப்பேன் ஐயா. எத்தனை வயசு ஐயா உங்களுக்கு? எனக்கு நான் 66 வயசாகுது ஐயா. 66 வயசு. இப்போ இந்த கதைக்கையும் கொஞ்சம் மூச்சு கொஞ்சம் இதாக இருக்கு. அதுதான் இந்த பிரச்சனை. இந்த இது பாருங்க அப்படி கொஞ்சம் தூரம் 2-3 கால இதாலான எனக்கு ஒரு வேலையும் செய்யலாம் இருக்கு. இதெல்லாம் இந்த அறிக்கை கிளினிக் காட்டெல்லாம் இருக்குமாண்ணே. கிளினிக் காட்டெல்லாம் இருக்கு ஐயா. இந்த அறிக்கை ஐயா கிளினிக் காட்டெல்லாம் இந்த அறிக்கை இங்கே இருங்க. கிளினிக் காட்டு இந்த அறிக்கை கிளினிக் காட்டு இங்கே இருங்க. என்ன வருத்தமா உங்களுக்கு? எனக்கு அந்த இது இந்த அறிக்கை இதில் இதுகளுக்கு தான் தந்திருக்காங்க. இதில் தந்திருக்காங்க. இது இந்த நாளைக்கு தந்திருக்காங்க. கடைசியாக 7ஆம் மாதம் 18ஆம் தேதி இருக்கீங்க. 7ஆம் மாதம்
18 போனேன். ஓ மட்டக்களப்பில் போய் பெரிய ஆஸ்பத்திரியில் போய் இது பண்ணி வந்திருக்கேன். அந்த மருந்து இல்லாமல் பாவிக்கிறாம என்ன பாவிக்காது அப்படி தான் கிடக்கு. அப்படி தான் கிடக்கு. உண்மையிலேப்பா ஒரு மனத்தான நிலைமை நம்மட அம்மாவுக்கு அப்படி தான் நடக்குது. உள்ள இல்லாதெல்லாம் எனக்கு கொஞ்சம் இல்லாட்டி இப்படி என்னால் செய்து தெரியலாண்ட எனக்கு எனக்கு இப்படி எல்லாம் தெரிய விருப்பம் இல்லை. என்ன கஷ்டத்தில் நன்மையில் இப்படி வந்து இல்லை அது என்ன விட இவ்வளோ கை கால் இழந்ததெல்லாம் இருக்குது. இருந்தாலும் இதெல்லாம் தொழில் செய்கிற நிலைமை இன்னொருத்தர் கஷ்டம் கொடுக்க ஏற்படாது. அதே நேரத்தில் என்னென்னாலும் செய்யணும். இந்த வசதியும் இல்லை ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ என்னட்ட ஒரு என்ன சின்ன சின்ன வியாபாரத்தில் செய்துட்டு ஒரு இடத்துல இருந்துட்டு ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒரு வெயிலுக்குள்ளே போகாமல் இது செய்ய வேண்டாம் யோசனை இது வந்து நாம ஐயாவுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையை பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்கிறது வீடும் இல்லை பழகம் இல்லை ஒன்றுமே இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக ஐயாவுக்கு தேவையான விஷயம் சாப்பாடு. ஐயா இந்த சாப்பாடு தானே ஐயாவுக்கு இப்போ 3 நேரம் வேணும். அதனால இப்போ இந்த கையெல்லாம் இந்த அளவுக்கு வந்து நடுங்குது. சத்தான சாப்பாடு இல்லை. நீங்கள் இப்போ இருக்கிறவங்க யார் உங்களுக்கு சொந்தமா? இல்லை ஐயா இல்லை அவங்க சொந்த மீன்றதுக்கு இல்லை. நான் நல்ல இப்படி நான் அடுத்து போய் படுத்து கிடப்பேன். அதில் பார்க்குங்கள் அதெல்லாம் இந்த நம்பர்லாம் தந்து இப்படி போங்க. எனக்கு தெரியாது ஒன்றும் தெரியாது. ஃபோனும் இல்லை நம்மள்ட்ட ஒன்றும் இல்லை. ஃபோன் பார்க்கறதும் இல்லை. இதெல்லாம் ஃபோனை பார்த்து இப்படி ஓமையா நம்பர் நான் வந்தேன் அங்கேருந்து பஸ்ஸில் இந்த நெல்லையில் வந்து சத்துருவன் அவரது பஸ் ஸ்டாண்டில் வந்து ஏறி மெல்ல ஏறி இங்கே டவுனுக்கு வந்தோம்னே மட்டக்களப்புக்கு வந்தேன். வந்துட்டு இங்கால வரணுமே அக்கறை 10 பஸ் வந்தது மனே. அதில் ஏறிட்டு களுவாஞ்சி குடிக்க டிக்கெட் எடுத்தேன். 130 ரூபா எடுத்தாங்க. 130 ரூபா எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்தேன். அவரை இல்லை பஸ்ஸில் ஆட்டோவில் ஏறிட்டு எடுக்க எவ்வளோ எடுப்பீங்க வேணாண்டேன். 300 ரூபான்னாங்க. நான் சொன்னேன் என்கிட்ட 250 ரூபா காசு இருக்குமனே. 2 திரிக்கக்குள்ள பஸ் வந்துது மனே. அந்த பஸ்ஸில் வந்தோடனே எல்லோரும் ஏறி அப்போ தம்பி கொஞ்சம் மன்னிச்சு கொடுங்க ஐயா பஸ் வந்துட்டு நான் போகிறேன். ஆனால் அந்த பஸ்ஸில் ஏறிட்டு முன்னுக்கு இருந்து வந்தேன். வந்து இடத்த இறங்கிட்டு மெல்ல வந்தேன். நான் இங்கே தவற விடுத்தேன். இடையாட போகிறோம் அங்கே எங்கேயோ ஒரு ரோட்டால் போயிட்டேன். புறா அந்த கடை உண்டு. இன்றைக்கு அந்த கடையில் ஒரு பொடியன் கேட்டேன். இப்படி அனுஷன் அவங்களோட வீடு எதுமானண்டு. ஐயோ இங்கே வந்துட்டீங்க ஐயா. ஐயோ எனக்கு நேரம் இல்லாடி கொண்டு விடும் கடையில் ஒருத்தரும் இல்லைன்னு மாதிரி அந்த பொடியன் நான் காட்டினான். வந்து பார்த்து அந்த பொடியன் காட்டினதுக்கு என்ன அதில் போடுறேன் கண் பார்வையும் குறைவு. அப்போ விடத்தை வந்து ஒரு வீட்டில் கேட்டேன். அவங்க சொன்னாங்க வழியாக காட்டி விட்டாங்க. காட்டினோன்னு ஒரு தம்பி மோட்டர் சைக்கிள் வந்தார். ஒரு மான் ஒரு மோட்டர் சைக்கிள் வரக்குள்ள அவர்கிட்ட கேட்டேன். அவரே சொன்னார் இந்த அறிக்கையில் இப்படியே போங்க ஐயா. போய் நீட்டுங்க போனோன்னு. அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்தீங்க? அப்போ வந்தோம்னா வந்து அப்படியே ஒரு வீட்டில் வந்து ஒரு அவங்க ஞாபகத்தை வந்து அவங்கள அந்த அம்மா தேடி வந்தால் ஒரு தங்கச்சி ஆனுண்டாவும் அவ சொன்னாவும் இப்படியே போங்க ஐயா விது வந்துருக்காரு விதுவோட வீட்டை காட்டி விட்டா அந்த அம்மா. அந்த பிள்ளை காட்டுது அதால் போங்கண்டு. நான் அப்படியே வந்தோம்னா அப்படியே வந்து இருந்தேன். நான் இருந்துட்டு இந்த மண்டூர் முருகன் இந்த இது என்ன இந்த இது இருக்குதானே பூஞ்சி அதையும் தந்தாங்க. சாப்பிட்டுட்டு என் பெருமானே முருக கடவுளே என்று பாட்டு இந்த சாப்பிட்டுட்டு நான் பாட்டு ஒன்று படிக்கிட்டு இந்த பாட்டு படித்தேன் நான். கருணை முகம் கொண்ட காமாட்சி அன்னையே கண் பார்த்தருள்வாயம்மா அம்மா. கருணை முகம் கொண்ட காமாட்சி அன்னையே பொருள் இருந்தென்ன வெறும் புகழ் இருந்தென்ன இருள் வந்து என்னை வாட்டுதே கவலை என்னும் இருள் வந்து என்னை வாட்டுதே. பொருள் இருந்தென்ன வெறும் புகழ் இருந்தென்ன
இருள் வந்து என்னை வாட்டுதே கவலை என்னும் இருள் வந்து என்னை வாட்டுதே அருள் பல வேண்டி உனை போற்றி பாடினேன் அருள் பல வேண்டி உனை போற்றி பாடினேன் வருவாய் நிம்மதியை தருவாய் வருவாய் நிம்மதியை தருவாய் மாங்காட்டு தாயே கருணை முகம் கொண்ட காமாட்சி அன்னையே கண் பார்த்தருள்வாய் அம்மா அம்மா கருணை முகம் கொண்ட காமாட்சி அன்னையே அன்னதாய். ஐயோ ஐயோ, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன குரல்ரா வா, இப்படி பாடுறேங்க ஐயா. ஐயோ அம்மாளே சாயே. ஆ? கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எப்படி பாடுறீங்க? படிக்கிறேன் இப்படி படிப்பேன். ஐயோ என்ன குரல்றாதா? ஐயோ சக். வேற என்ன பாட்டையா படிப்பீங்க? நல்ல பாட்டு படிப்பீங்களா? வேற சினிமா பாட்டு? ஓ நான் படிப்பேன். சினிமா பாட்டு நோடியா? விளக்குதா உங்களுக்கு? விளக்குதா? தண்ணி 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 அண்ணி கொஞ்சம் நாங்கள் முதன்மை படிக்கிறேன். ஐயோ என்ன குரல் ஐயா. அந்த விழுவையெல்லாம் பார்க்கலையா? அசைவெல்லாம் பார்க்கலையா? சினிமா பாட்டு படிக்க இந்த இது சினிமா இந்த அம்மா தத்துவ பாட்டு ஒன்று படிக்கிறேன். என்ன பாட்டு? தத்துவ பாட்டு. தத்துவ பாட்டா? படிக்கணும். தெரிஞ்ச மாதிரி படிக்கிறேன். எனக்கு படிச்சா தெரியாதுண்ணே. அக்கறைக்கு இக்கரைப்பச்சே என்றும் இக்கரைக்கு அக்கரைப்பச்சே அக்கறைக்கு இக்கரைப்பச்சே என்றும் இக்கரைக்கு அக்கரைப்பச்சே இல்லாத பொருள் மீது எல்லோருக்கும் ஆசை வரும் அக்கறைக்கு இக்கரைப்பச்சே என்றும் இக்கரைக்கு அக்கரைப்பச்சே கடல் மீது விழுந்தோர்கள் நீந்துங்கள் போக வழியின்றி நிற்பவர்கள் நில்லுங்கள் கடல் மீது விழுந்தோர்கள் நீந்துங்கள் போக வழியின்றி நிற்பவர்கள் நில்லுங்கள் அவரவர்க்கு நீ கொடுத்த அவதார பிச்சை காலம் என்னும் கட்டளையை நீ அறிந்ததுண்டா இக்கரைக்கு அக்கரைப்பச்சே என்றும் அக்கரைக்கு இக்கரைப்பச்சே என்றும் இக்கரைக்கு அக்கரைப்பச்சே அவன்தான் வாழ்வில் சந்நியாசி சந்நியாசி போலிருக்கும் உல்லாசி அவன்தான் வாழ்வில் சந்நியாசி சந்நியாசி போலிருக்கும் உல்லாசி ஊருக்கு ஊர் செல்லும் பரதேசி யாருக்கு நான் சொந்தம் யோசி இக்கரைக்கு அக்கரைப்பச்சே என்றும் அக்கரைக்கு இக்கரைப்பச்சே என்றும் இக்கரைக்கு அக்கரைப்பச்சே வாழ்ந்தோர்கள் தாழ்ந்தோர்கள் இல்லங்கள் தடுமாறும் எண்ணங்கள் கோயில்கள் தாழ்ந்தோர்கள் வாழ்ந்தோர்கள் இல்லங்கள் தடுமாறும் எண்ணங்கள் கோயில்கள் அவரவர்க்கு நீ கொடுத்த அவதார பிச்சை காலம் என்னும் கட்டளையை நீ அறிந்ததுண்டா இக்கரைக்கு அக்கரைப்பச்சே என்றும் அக்கரைக்கு இக்கரைப்பச்சே என்றும் இக்கரைக்கு அக்கரைப்பச்சே உன் வீட்டு கண்ணாடி என் முகத்தை பார்க்கவில்லை இக்கரைக்கு அக்கரைப்பச்சே என்றும் அக்கரைக்கு இக்கரைப்பச்சே. சூப்பர் 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 சூப்பரா. உண்மையிலே அழகான ஒரு தத்துவமான பாடல். என்ன அந்த உனக்கிட்ட வந்து ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னால் வந்து இங்கேருந்து அங்கே பாவக்குள்ள வந்து நல்லா இருக்கு மேனே. அந்த பாட்டு படிக்க கூட இருக்காது. அந்த என்ன விரும்பி படிக்க ரசித்து படிக்கிறேன். ஐயாவுக்குள்ள அந்த பாட்டு பாடுற திறமை பிறந்ததுலேருந்து இருந்துருக்கு. ஏன்னா ஓமையா படிக்க மாட்டேன். நான் பள்ளி ஸ்கூலில் படிக்கக்குள்ள எல்லாம் பாட்டு படிக்க எல்லாம் ப்ரைஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். பாட்டு படித்து ப்ரைஸ் எல்லாம் எடுத்து நல்லா இதெல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ என்னன்னு சொன்னால் இப்போ இந்த கொஞ்சம் பாட்டெல்லாம் பெருசாக படிக்கிறதுக்கு இந்த கொஞ்சம் மூச்சு கொஞ்சம் திணறது கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் அந்த எல்லா கட்டத்துலையும் நீங்கள் எப்படி படிக்கிறீங்க? இந்த அம்மா
அம்மாள் இந்த பாட்டு பாடிங்க கேளுங்க. அது அம்மாள் மாரியம்மாள். அம்பிகை ஈஸ்வரியே எமையாள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, எமையாள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, எமையாள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. ஓங்காரியே வெப்பிலக்காரி, ஒரு குடிசையிலே குடியிருக்கும் முத்துமாரி. அம்பிகையே ஈஸ்வரியே எமையாள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, எமையாள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, எமையாள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. உடுக்கையிலே பிறந்திருப்பாள் முத்துமாரி, ஒரு உத்திராட்சம் ஓட்டிருப்பாள் முத்துமாரி. உடுக்கையிலே பிறந்திருப்பாள் முத்துமாரி, ஒரு உத்திராட்சம் ஓட்டிருப்பாள் முத்துமாரி. அடையாமல் இங்கிருந்தால் எங்கள் கூட்டம், அதை ஆதரித்து ஆளுமம்மா முத்துமாரி. அம்பிகையே ஈஸ்வரியே எமையாள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, எமையாள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, எமையாள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. உமையாளுக்கு இளையவளே முத்துமாரி, உமையாளுக்கு இளையவளே முத்துமாரி, ஒரு வெற்றி கொடி நாட்டுகின்ற முத்துமாரி. அடையாமல் இருந்தால் எங்கள் கூட்டம், அதை ஆதரித்து ஆளுமம்மா முத்துமாரி. அம்பிகையே ஈஸ்வரியே எமையாள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, எமையாள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, எமையாள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. அது என்ன அம்மாள் இந்த மாரியம்மாள் தான். ஐயோ சூப்பர். பாட்டு வேற வேற மாதிரி இயற்றி பாட்டு படித்த பாட்டு தான் இதுதான். இயற்றி படித்த பாட்டு தான் இது. மாரியம்மாளோட பாட்டு, முத்து மாரியம்மாளோட பாட்டை மாற்றி படிக்கணும். இந்த பாட்டா மாற்றி படிச்சா எங்களுக்கு அந்த பாட்டு தெரியாது ஃபுல்லா. அப்போ அந்த நாளையில சில படிசாரத்துக்கு ஒரு பாட்டு ஏற்றினேன் நான். படிசாரத்துக்கா? படிசாரத்துக்கு ஒரு பாட்டு, ஆக்கள் குடிக்கிறதுக்கு அதை அந்த பாட்டு ஒன்று ஏற்றினேன். ஓ சிலர் வடிப்பார் சிலர் குடிப்பார், நான் வடித்து கொண்டே குடிக்கின்றேன். சிலர் வடிப்பார் சிலர் குடிப்பார், நான் வடித்து கொண்டே குடிக்கின்றேன். போலீசார் ஒரு நாள் வருவார், கை பொல்லால் 2 தருவார், வாங்கிய பின்னும் வடிக்கின்றேன், நான் வருத்தம் மாற குடிக்கின்றேன். சிலர் வடிப்பார் சிலர் குடிப்பார், நான் வடித்து கொண்டே குடிக்கின்றேன். காலம் ஒரு நாள் மாறும், என் கவலைகள் யாவும் தீரும், கஷ்டத்தை எண்ணி வடிக்கின்றேன், நான் கவலை எண்ணி குடிக்கின்றேன். சிலர் வடிப்பார் சிலர் குடிப்பார், நான் வடித்து கொண்டே குடிக்கின்றேன். சிலர் வடிப்பார் சிலர் குடிப்பார், நான் வடித்து கொண்டே குடிக்கின்றேன். இந்த பாட்டு இப்போ இல்லை. ஐயா உங்களை பார்க்கக்குள்ள நான் என்னமோ நினைச்சேன், இதை ஐயாவை பார்த்தால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் எல்லாருக்குமே, ஒருவரை பார்த்து நாம் இடை போடக்கூடாது என்பதற்கு ஐயா ஒரு சாட்சி. என்ன ஐயா கதைக்குன்னா நான் அவரோட கஷ்டத்தை மட்டும்தான் யோசிச்சின வழியே ஐயாவுக்குள்ளே இப்படி ஒரு திறமை இருக்குமான்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலண்ணே. வீடியோ பார்க்குறவங்களுக்கு விளங்கி இருக்குமே, எனக்கே இப்படி ஒரு அதிசயம்டாப்பா அவர் இப்படி பாடுறது. இந்த பாடலாம் படிப்பாங்களா? சினிமா பாட்டு மற்ற பாட்டு இந்த உயர்ந்த இடத்தில் இருக்கும் பொழுது உலகம் முன்னே மதிக்கும் எனக்கு பிடிக்கும். நான் கேட்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த பாட்டு ஐயா படிக்க போகிறார். ஐயாவோட குரலை கேட்க உண்மையிலே ஆசை. உங்களுக்கு தெரியும் என்ன பாட்டு பிடிச்சா கேட்டால் பாட்டு பிடிக்க சொல்லிக்கொண்டே இருப்பேன். என்ன பாட்டு அடுத்த படிக்க போறீங்க? புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, கிருஷ்ணர பாட்டு. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே,
எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, பண்டாடும் தென்றல் மலை கூட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன் மெய்யழகை பாருங்களேன். பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன் மெய்யழகை பாருங்களே. செஞ்சோற்றில் தென்றல் தரும் ராகங்களே, எங்கள் ஸ்ரீகிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடுங்களே, எங்கள் ஸ்ரீகிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன், திருக்கொடியோடு மதுராமை ஆள்கின்றவன். குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன், திருக்கொடியோடு மதுராமை ஆள்கின்றவன். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான், அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை எடுத்தான், அந்த பாரத போர் முடிக்க தங்கை கொடுத்தான். பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. ஓகே ஓகே ஐயா, சூப்பர் 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 சூப்பர். எப்படி இருக்கு மது? ஐயா ஐயா இவ்வளோ திறமை வச்சுருந்தீங்க. இவ்வளோ காலமாக கிட்டத்தட்ட 66 வயசு என்றது வந்து உண்மையாக தெரியாதுண்ணே. கூட தான் இருக்கும் ஐயா அவங்க என்னை பொறுத்த வரைக்கும். 76 ஐயா? 66? 66. எத்தனை ஆண்டு பிறந்தீங்க? 58. 66 52 66. ஓகே ஓகே ஓகே. எனக்கு இப்போ நல்லா இருந்தேன். மகன் மோசம் போனதுக்கு பிறகு மனுஷன் மோசம் போய் அவன் நல்ல ஒரு தெய்வம் மாதிரி அவன் நினைச்சு தான் அவன் நான் வாழ்ந்து கொண்டு இன்னொரு கல்யாணம் கட்டாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி அதுக்கிடையில் எப்படி சூழ்நிலைக்குள்ள மகனையும் உங்களோட மனைவி நினைச்சா உங்களுக்கு ஒரு பாட்டு வரும் தானே மைண்டில்? மனைவி என்ன பாட்டு ஞாபகம்? உங்களோட மனைவி நினைச்சா அவனை நினைச்சா என்ன பாட்டு படித்தாலும் அவன் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தா நீங்கள் படிக்க வேணாம். அவனே உங்களை திறமை வழிகாட்டுறது தானே படிக்க சொல்கிறேன். ஏன்னா அந்த பாட்டு மனசுக்குள்ளே வருவதில்லை. பழைய பாட்டா? பழைய பாட்டு தான். யார்? எம்ஜிஆர் சிவாஜி? அது பாட்டு கல்யாண மாலையா? இல்லை இல்லை இல்லை, அதை விட பழைய பாட்டா? ஓகே. இப்போ ஐயாவுக்குள்ள வந்து இப்படி திறமை இருக்குது. ஐயா வந்து சரியான மாதிரி ஒரு கஷ்டமான நிலைமை இருக்கார். ஒருவேளை சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கு ஒரு கஷ்டமான நிலைமையிலான் ஐயாவினுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கு. சொந்தமாக இருக்கிறதுக்கு வீடு இல்லை, மனைவி இல்லை, பிள்ளை இல்லை, எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க. மனைவி இறந்துட்டாங்க, பிள்ளை இறந்துட்டாங்க. இப்போ ஒரு தனி மரமாக வந்து ஐயா இருக்கார். ஐயா வந்து ஒரு முதலாவது ஒரு பாடல் பாடினார். அவங்களுக்கு தெரியுமானே? ஒருவராக பரதேசியாக. என்ன ஐயா பாட்டது? என்னதான் எனக்கா அதான் அந்த அந்த லைன் ஒன்று படிங்க. ஒருவராக பரதேசியாக தெரியுது. அது இடையில நல்ல லைன் உண்டு. அது அவன்தான் வாழ்வில் சந்நியாசி, சந்நியாசி போலிருக்கும் உல்லாசி, ஊருக்கு ஊர் செல்லும் பரதேசி, யாருக்கு நான் சொந்தம் யோசி, இக்கரைக்கு அக்கறை பச்சே என்றும், அக்கரைக்கு இக்கரை பச்சே என்றும், அக்கறைக்கு இக்கரை பச்சே. ஓகே. பாதேஸ்வரா வந்து ஐயா சொல்கிற அந்த பாட்டுக்கும் ஐயாவோட வாழ்க்கையில் வந்து நிறைய சம்மந்தம் இருக்குண்ணே. ஐயா வந்து இப்போ சில நேரங்களில் வந்து என்ன செய்து கொண்டு சொன்னால் வந்து தரமொழிகள் என்ன ஐயா
ஊருக்குள்ளே போய் தரம் எடுக்கணும்னு சொன்னீங்கண்ணே. ஊருக்குள்ளே போயிட்டு சில எல்லாத்துலேயும் போடல அப்படி எனக்கு சாப்பாட்டுக்கு கடன் சேர்ந்தேன்ல நீ அந்த ஐயா வந்து தெரியல அது வெயிலெல்லாம் மட்டா மேற்பத்துறது அதான் அது இப்போ என்னடா இப்போ ஒரு சில ஊருக்கு போயிட்டு ஐயா வந்து கையேந்தி தரம் எடுக்கிறாருண்ணே. பாருங்க இவ்வளோ பெரிய திறமை இவருக்குள்ளே இருக்கு. ஏன்னா அடுத்த இவ்வளோ பெரிய சோகம் அவருடைய மனசுக்குள்ளே இருக்கு. மனைவி இறந்துட்டாங்க, பிள்ளை வந்து இறந்துட்டாங்க, இவர் வந்து தனி மனுஷன் தங்குறதுக்கு வந்து வீடு இல்லை. ஆனால் அந்த பாட்டு பாடக்குள்ள வந்து எனக்கு ஞாபகம் வந்து ஒரு ரொம்ப தானே இவர் சொன்ன கதைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடிய பாடலுக்கும் வந்து நல்லா வந்து பொருந்துச்சு. ஒரு ஊராக வந்து போகிற எனக்கு வந்து சொந்தம் பந்தம் வந்து யாரும் இல்லை அந்த மாதிரி. உங்களுக்கு சொந்தம் உண்மையில யாரும் இல்லையா ஐயா? சொந்தம் இருந்து இல்லாத மாதிரி தான் இருக்காங்க. சொந்தம் இருந்து இல்லாத மாதிரி என்னன்னு சொன்னால் என்ன கண்டோன்னா அவங்களுக்கு சில நேரம் பகுத்த பிரட்டும் அப்படியான சூழ்நிலையில இருக்காங்க. அவங்க நான் அதுக்காக போகிறல ஒரு டைம் ஏன் ஐயா அப்படி சொல்லுங்க? அப்படித்தான் அவங்க இனி எந்த அவங்க நீ அப்படி வாழ்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க நினைக்கிறல்ல எல்லாரும் எல்லா உயிர் ஒன்று தான் இல்லாமல் எல்லாரும் இந்த மண்ணுக்குள்ளாம் போகணுமென்ற அவங்க நினைக்கிறாங்க. இல்லை நாங்கள் நினைக்கிறேன்னு சொன்னால் இந்த மனைவியோட போய் சேரணும். ஆனால் சேர்க்குறானோ கடவுள் என்ன செய்கிறான் அது தெரியாது. எல்லாரும் சொல்கிறாங்க அப்படி இல்லை இப்படித்தானு சொல்லி அதையும் நம்பக்கூடிய மாதிரிக்கும் இல்லை. இந்த சூழ்நிலையில் வந்து நான் கஷ்டப்பட்டு வெறுப்பலுண்டாய் தில்லுமுள்ளுப்பட்டு இந்த இப்படியான சூழ்நிலையில் வந்து எதுவுமே என்னில் எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இன்றைக்கு ஏதாவது கிடைச்சா சாப்பிட்டு அவளை ஒரு இதில் படுக்க ஒரு இடம் தருவாங்க, அதில் படுத்து கிடந்து சுருட்டு படுத்து கிடந்து அதுகள் ஏதோ அந்த உதவி என்ன செய்யுது அது நான் கடவுள்கிட்ட மன்றாரு அது நல்லா இருக்கணும். வெளியெல்லாம் தூங்குவேன். வெளியில் தூங்குறது தான் எனக்கு விருப்பம். இந்த வீட்டு வழிக்குள்ளே வந்துட்டு வெளியிலேருந்து தூங்கிட்டு கடவுளை நினைச்சிட்டு போன அந்த அதையில் நினைச்சி கொண்டு பிள்ளைகளை நினைச்சி கொண்டு இப்படி கவலையில் வாழ்ந்து கொண்டு எனக்கு எந்த வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் பற்றிப்பாங்க. ஆக்கள் சேவையில் பற்றிப்பாங்க. ஆனால் நான் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் யாருமே பற்றிக்க மாட்டாங்க, யாரும் படையும் போடாது. அப்படி என்ன அது என்னென்னு சொன்னால் எனக்கு இப்படி போய் வேலை செய்தேன். கொழும்பில் ஒரு இடத்துல வேலை செய்தால் ஒரு சுரியானி என்ற இடத்துல வேலை செய்யணும். வேலை செய்து நான் ஸ்டோரில் வேலை செய்யணும். ஸ்டோர் அந்த பொறுப்பை என்கிட்ட தந்துருந்தாங்க. என்கிட்ட கள்ளங்கவடு இல்லை எதுவும் இல்லைன்னு போட்டு அந்த பொறுப்பை என்கிட்ட தந்தாங்க. அதே நேரத்தில் இந்த லொக்கரில் திறந்து காசு 30,000 ரூபா களவு வைத்து அந்த லொக்கர் சொன்னால் இப்படி பொட்டி மாதிரி அப்படி வச்சிருப்பாங்க. அதில் ஒரு பொடியன் காசை களவெடுத்துட்டான். காசை களவெடுத்துன்னு சொன்னால் அதே இன்னொரு பொடியன்னு சொன்னால் இப்படி அவங்களோட காசு நாள் அடுத்து நான் கண்டேன். நான் சரி அப்படி சொன்னேன். சரி அதோட அதை விட்டுட்டு களவு போகிற இடத்துல இருக்கக்கூடாது. அதை விட்டுட்டு நான் வந்துட்டேன். வந்து இப்படி தான் அங்கே இங்கேருந்து யாழ்ப்பாணத்தில் போகிறேன். யாழ்ப்பாணம் போய்த்து வேலை செய்யணும். யாழ்ப்பாணம் போய் வேலை செய்யணும். இப்போ தேவாண்டும் கூப்பிடுவாங்க. என்ன இங்கே மட்டும் அவரை சத்திரம்னால தேவாண்டா தான் தெரியும் எல்லாரும். தேவாண்டு சொன்னால் அங்கே அப்போ சத்திரம்னா பிஷப் தேவாண்டும் கூப்பிடுவாங்க. தேவராஜன் தேவாண்டும் கூப்பிடுவாங்க. அதே நேரத்தில் அப்போ அந்த பேர் அந்த பதிவெல்லாம் என்கிட்ட இல்லாமல் இருந்தது. அப்போ நான் பிஷப் ஹவுஸ் செக்யூரிட்டியாக இருந்தேன். அங்கே செக்யூரிட்டியாக இருந்தேன். அந்த பிஷப் ஹவுஸில் யாழ்ப்பாணம் ஆயர் இல்லத்தில் இருந்து அங்கே எனக்கு ஒரு ஃபாதர் ஒரு ஆள் தான் இப்படி போங்க ஐயா நீங்கள் போய் வேலை செய்யணும். எந்த வேலை செய்தாலும் எனக்கு எங்கே போனாலும் அந்த குடிப்பழக்கம் இருந்தது. அப்போ அந்த எல்லாத்தையும் இழந்த நான் இருந்தேன். மகனை நினைச்சா மனைவி நினைச்சா குடிச்சு ஆகணும். ஆனால் இப்போ இல்லை, இப்போ குடிக்கிறதில்ல. இப்போ இன்னும் குடிக்கிறதில்ல. இப்படி தான் பெத்தில் சப்பம் சில நேரம் வீடியோ ஒன்று பார்த்தோம், அவ்வளவுதான். பெருசாக இல்லை இருக்கின்றது. அந்த குடிப்பழக்கத்தால் தான் எல்லாம் கெட்டது. காரணம் என்னென்னு சொன்னால் அங்கே பிஷப் ஹவுஸ்லேயே அந்த டிரைவர் மேலே இப்படிலாம் சேர்ந்து நைட்டில் இரவில் வந்து அவங்களும் எடுத்து வருவாங்க. அப்போ ஐயா வாங்கண்டா நான் என்னையும் கூப்பிடுவாங்க. நானும் போய் அவங்களோட சேர்ந்து குடித்தா ஒன்றும் தெரியாது. சில நேரம் என்ன நடக்குதுன்றதே தெரியல. போய் படுத்துருவேன் பேசாமல். படுத்து இதுக்காக தான் குடிக்கிறேன். படுத்து காலையில் என்ன செய்வோம் அதெல்லாம் என்ன இருக்கிறேன் இதெல்லாம் கூட்டிக்கிட்டு வழியாட்டு பிறகு எல்லாம் செய்து. அப்போ தேவராஜன் தான் அங்கே சொல்லுவாங்க. தேவராஜ் எனக்கு என்ன திடீரெண்டாப்புல தேவாண்டு தான். அப்போ தேவாண்டுக்குள்ளே என்ன தேவாண்ட டக்குனு தேவராஜன் எடுத்தேன். அவங்கள்ட்ட என் பேர் உண்மையான பேர் பதிவாப்போ ஒன்றும் எடுக்கல. அப்போ என் பேர் 2 பேர் இங்கே கூப்பிட்றோம் தேவாண்டம் கூப்பிடுவாங்க. சத்திரவண்ணாவில் தேவாண்டம் கூப்பிடுவோம். அப்போ அந்த பேரை கொடுத்து விட்டேன். கொடுத்து விட்டோன்னா
அப்படியே இருந்துட்டு இந்த குடி சில நேரம் இந்த ஃபாதர் நல்ல ஒரு ஃபாதர் ஒரு ஆள் இருந்தவர். அவரோட பேர் வந்து நேசம் ஃபாதர்னு சொல்லி நல்ல மனுஷன், அநியாயம் சொல்லக்கூடாது, நல்ல உதவியை செய்திருக்காரு. நான் நம்மட இந்த என்ன போக்கு அந்த குடிப்பழக்கம் வேற ஒரு இதுவும் இல்லை. குடி வந்து குடிக்காட்டி எனக்கு தூங்கலை, நிற்ப அந்த நிம்மதி இல்லை. அந்த பல யோசனைகளும் கவலைகளும் வரணும். இதை குடிச்சிட்டு படுத்தா நம்ம படுத்து நித்திர ஒன்றுவேன். அப்படியான சூழ்நிலையில் அதில் இருந்து அந்த குடிக்கிறேன் கூட குடிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு பிரச்சனை இல்லை. அவங்களும் நல்லா பார்த்தவங்க. இது கொரோனா வந்தது தானே, கொரோனாக்குள்ளே இப்போ எல்லா இடம் கொரோனா அப்படி இப்படி எல்லாம் இருக்குது ஐயா, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனேன்னு சொன்னால் நான் சில இதுகளில் குடித்தது வேறு ஒன்றும் இல்லை, தவறில்லை. குடித்தது வந்து சில இடத்துல நான் அவங்க தவறாக நினைச்சிட்டாங்க போல இருக்குது. அதோட பிறகு திருப்பி கோல் பண்ணி வேலை செய்யறது நம்பிய வேலை கிடைக்கல அந்த இடத்துல செக்யூரிட்டி வந்து பாதுகாக்கிற வேலை. ஆனால் இல்லை இல்லை, அப்போ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் குடிப்பேன். வேலையெல்லாம் முடிஞ்சு நான் படுக்க போகணும்னு சொல்லக்குள்ள அந்த டிரைவர் மாதிரிலாம் சேர்ந்து அப்படி குடிச்சிட்டு அது வந்து படுத்துடும். அந்த மற்ற நேரம் குடிக்கிறதில்ல, இந்த வேலை அப்போ இந்த குடித்தா அப்படி கொஞ்சம் கூட குடிக்கணும். அந்த அப்போ தான் நித்திர போகும். எனக்கு விளங்குது ஐயா. எப்பயா நீங்கள் இப்போ கடைசியாக குடிச்சிருங்க? கடைசியாக குடித்தது ஞாபகம் இல்லைம்மான். இப்போ குடித்தது கொரோனாவுக்கு முதல் குடித்தேன் நான். அந்த பிரச்சனை போய் விட்டுதில்ல? கொரோனாவில் இல்லை, கொரோனாவுக்கு பிறகு கொரோனாவிலேருந்து கொரோனா வந்ததுக்கு பிறகு குடிக்கல. நான் அதிலேருந்து குடிக்கல. குடிக்கல கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம். 3-4 வருஷம் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்போ ஐயா வந்து நீங்கள் எங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குற உதவி என்னையா? உங்கள்கிட்ட நான் உதவி என்னன்னு சொன்னாமான், எனக்கு இப்படித்தான் கஷ்டத்தின் தன்மையில் எனக்கு சாப்பாட்டுக்கு கொஞ்சம் வசதி இல்லை. ஏதாவது எனக்கு கடன் ஒன்று இருக்குதான். ஒரு கடன் இருக்குது, ஒரு கடையில் ஒரு 1800 கடன் ஒன்று இருக்குது. 1800 கடன் இருக்கு? 1800 கடன் ஒன்று இருக்கு. இன்னொரு இடத்துல எனக்கு ஐடென்டி எல்லாம் எடுத்து தந்த ஒரு ஆக்களுக்கு அது ஒரு 3000 ரூபா இருக்குது. அதெல்லாம் நான் சொன்னேன், இந்த என்ன தாருன்னு ஐயா என்னன்னா நீங்கள் காசு கிடைச்சோன்னா தாங்கன்றாங்க. இவ்வளவு தான் கடன் ஒன்று இருக்கு. இல்லை, இன்னொரு டீச்சருக்கு ஒரு ஆளுக்கு 1000 ரூபா கொடுக்கணும். 1000 ரூபா கொடுக்கணும். அவன் டைம் வாங்கிருக்கேன் கடன். அவ்வளோதான் கடன் இருக்கு. வேறு கடன் இல்லைம்மா. வேறு சொல்கிறதுக்கு நான் உண்மையை தான் சொல்லுவேன். நான் போய் சொல்லுவேன். முதலாவது கடன் 3000 பிறகு வந்து 1800 டீச்சர் அம்மாவுக்கு ஒரு 1000 5800 கடன். 1800 5800 கடன். 6000 ரூபாய் கிட்ட ஐயாவுக்கு வந்து மொத்தமாக கடன் இருக்கு. அப்போ அதில் இருந்து நீ அவங்க கடைக்காராக்கிட்ட அதில் கேட்டால் இல்லை ஐயா, நீங்கள் இப்போ உங்களுக்கு தொழில் இருந்தீங்க கஷ்டமாக நீங்கள் இப்போ கேட்காதீங்க. அந்த ஒரு மழை நான் இன்னும் கிடைச்ச அப்படி கொண்டு கொடுத்து போட்டு வெட்டில இதில் வாங்கி சாப்பிட்றேன். வீடியோ வாங்கி வீட்டுக்காரங்க நம்பரை கொஞ்சம் அடிச்சு பார்ப்பேனே. நம்பர் உங்களை தந்து நம்ம தந்துட்டு இல்லை வேகுல என்ன வேகுலுங்க அந்த இருக்கு வேகுள்ள உள்ளுக்குள்ளாயே போட்டுங்க. இந்த கதைப்பாங்களா ஆகாச்சா? கதைப்பாங்க. அவங்க இந்த நம்பர் ரெண்டு அவங்க கொடுக்க சொல்லி தந்தவங்களா? அவங்க ஓமிக்கா யோகேஸ்வரன் என்ன ஐயாட பேர் என்ன சொன்னீங்க? 2 பேர் தேவா நான் கூப்பிடுவாங்க. ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம் வேண்டா. அந்த உங்களோட வீட்டில் தங்கி நிற்கிற அந்த ஐயா வந்திருக்க அனுஷன் கேட்குறேன். வணக்கம் வணக்கம் அண்ணா. பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஓ அவங்க நல்லா இருக்கிறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. ஆமாம் ஐயா வந்திருக்காரு. ஐயாட நிலவரத்தை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஐயா நிலவரம் என்னன்னு சொன்னா, அவருக்கு ஒரு பொடியன் தான். அவரோட விளக்கம் சொன்னா அவரை தொட்டு கொண்டுட்டாங்க. விளங்கல, அவருக்கு ஒரு பொடியன் தான் இருந்தது. ஆமிகாரன் படி வச்சு கொண்டுட்டான். மற்றது என்னன்னு சொன்னா, அவர் இப்படி இருப்பார், எங்க நடதர்மப்படுத்த போயிட்டு வருவார். சாப்பாடு சில நேரம் ஒரு கால்கள்ல கையில வருத்தம் வந்தா, இந்த கால்காய் வருத்தம் வந்து இப்பதான் ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 மாசத்துக்கு 1 வருஷத்துக்குள்ள அது வந்தது.
அதுக்கு முந்தி வரல, ஒரு வருஷத்துக்குள்ள வந்தது. அதுக்கு முந்தி இவர் நல்லா தான் வேலை செஞ்சு அங்க போய் வேலை செஞ்சு ஓடி ஆடி தெரிஞ்சவர். இப்பதான் இப்ப இந்த ஒரு வருஷமா தான் நிச்சயமா ஒரு வருஷமா தான் இப்ப இந்த ஒரு வருஷம் 6 மாசம் இருக்கின்றேன். அதுக்குள்ளதான் இப்ப இந்த காலில் பிரச்சனை வந்து காலில் உடம்பெல்லாம் வரும். அது உடம்பெல்லாம் வருமா? உடம்பெல்லாம் வரும். வந்து ஒரு பெரிய ஒரு மாசத்துக்கு 2-3 தரம் போயிடுவார் பாட்டுக்கு. இப்ப இவருக்கு இந்த 7ஆவது கட்ட ஒரு இப்ப தெரிஞ்ச மாதிரி தர்மம் எடுக்க போறது 2-3 வீட்டுக்கு போறது போயிட்டு வந்து அவங்க சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு வந்து சாப்பிட்டு அப்படி இருப்பார். அப்ப நான் தான் பார்த்து இப்படி அனுப்பி நம்பி வந்திருக்காரு, இப்ப அவர்கிட்ட போங்க என்று சொல்லி உங்களோட அட்ரஸ் எனக்கு என்ன தெரியும், நான் இப்ப வீடியோ பாக்குறானே கூட, அதனால நான் தானே அனுப்பி வச்சது. அப்ப நான் பார்த்தேன் அதே நேரத்தில் ஐயாவுக்கு நல்ல திறமையுமே இருக்கு, என்ன நல்லா பாட்டு பாடுறாரு, நல்ல பாட்டு பாடுவார், நல்ல திறமை இருக்கு, நல்ல வேலை செஞ்சார், அவர் நல்ல கஷ்டப்பட்டு வேலை செய்தார். இந்த வருத்தத்தால அவருக்கு ஒண்ணு செய்யலாம் விலங்கல்ல அங்க நிக்கிறார். அவர் இங்க இப்ப ஹேச்சு கொண்டிருக்கோம், மீறியில் ஹேச்சு கொண்டிருக்கோம். என்னண்டா ஐயா பார்க்க உண்மையிலே ஒரு பரிதாபமாக கஷ்டமா இருக்கு. இப்ப ஐயாவுக்கு இப்ப என்ன செய்யணும்னா என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க நீங்க? ஐயாவுக்கு செய்யணும்னு சொன்னா ஐயாவுக்கு நீங்க ஒரு மாசம் அவருக்கு சாப்பாட்டு கூடிய காசு இவ்வளவுதான் என்று சொன்னா ஒரு பெரிய தொகையும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட காசு கொடுத்தீங்கன்னு சொன்னா அவர் மாசம் சாப்பிட்டு இருந்துருவேன். வேற ஒன்று சரி அண்ணா, அப்போ நாங்கள் ஐயாவோட கழிச்சு கொள்கிறோம். இப்போ விளங்கிட்டு ஒரு நிலவரம். இப்போ நீங்கள் அவருக்கு கடைசி வரைக்கும் இருக்கிறதுக்கு இடம் கொடுப்பீங்களா? பிரச்சனை இல்லையா? அவருக்கு நான் வளர்க்கறத இருக்கிறதுக்கு கிடக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் இருப்பாரு, அவரோட பாட்டில் இருப்பாரு, அவர் வந்து போவார். அது ஒரு எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லை. ஒரு மூத்த மனுஷன் என்ற அளவுக்கு நாங்கள் எங்களால செஞ்சிருக்கோம். இருக்கிறதுக்கு இடம் கொடுத்திருக்கிறோம். சில நேரம் சாப்பாடும் கொடுப்போம். அவர் தர்மம் போனாருன்னு சொன்னா எங்களுக்கு சாப்பாடு அவர் தேடி கொண்டு கொடுக்கலானே, வீட்டுல இருந்தாருன்னா சாப்பாடு சாப்பிடக்குள்ள இருந்தாருன்னா கொடுப்போம். உங்களுக்கு சொந்தம் இல்லை வேற என்ன? எங்களுக்கு சொந்தம் இல்லை, எங்களுக்கு சொந்தம் இல்லை. எங்க அப்பா இருந்துட்டாரு. அப்பா அடிக்கக்குள்ள அப்பாட ஃப்ரெண்ட் தானே வருது. அப்பாட ஃப்ரெண்ட் என்ன? பெரிய ஒரு வாழ்த்துக்களை அவங்களுக்கு, பெரிய ஒரு நல்ல மனசு இல்லை. அப்பாவே வந்து இந்த காலத்துல பார்த்து கொள்றாங்க இல்ல? நம்மள இப்படி ஒரு வயசான மனுஷனை பார்த்தா தான் நமக்கும் ஒரு பொம்பளை புள்ள இருக்கு. நம்மள பொம்பளை புள்ள காலத்திலயும் கடவுள் பார்ப்பாரு பொம்பளை பிள்ளைன்னு நாங்க பார்த்து கொள்வோம். சரி அண்ணா, இப்ப எனக்கு விளங்குது என்னோட நிலவரம், ஐயா நிலவரம் விளங்குது எனக்கு. அடுத்து உங்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள் என்ன. உண்மையில அப்பாவே வந்து பார்த்துக்கொள்ள காலத்துல வந்து அப்பாவோட ஃப்ரெண்ட் கூட நீங்க ஒரு ஓரமாக கூட நீங்க இடம் கொடுத்தாலே பெரிய விஷயம் என்ன. அப்படி நீங்கள் கொடுத்துருங்க பார்க்குறீங்க, அதுக்கு பெரிய ஒரு நன்றி உங்களுக்கு. அப்போ நாங்கள் இப்போ ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ அதுக்கப்புறம் நான் இவருக்கு வந்து ஐயாவுக்கான உதவிகள் கிடைச்சப்போ நான் வந்து அதுக்குரிய உதவியை செய்யும். நன்றி அண்ணா, மன்னிச்சு கொள்ளுங்க போன் ஆன்சர் பண்ணலன்ட்டு. கொஞ்சம் வேலையால தான் ஆன்சர் பண்ணலாம் வைக்கும். சரி, ஓகேண்ணா ஓகேண்ணா பாய். அக்கா அண்ணா ஐயாவை பற்றி வந்து ஒரு நல்ல ஒரு இதொன்று வந்து சொன்னார் என்ன கருத்து. அப்போ அப்பாவினுடைய ஃப்ரெண்டு தான் வந்து அங்கே வச்சுருக்காங்க வீட்டில்ண்ணே. அது வந்து உண்மையிலே பெரிய விஷயம். ஐயா வந்து கடைசி பாட்டோட வந்து நம்ம வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளண்ணே. கடைசியாக ஒரு பாட்டு ஐயா, இதுதான் எனக்கு பிடிச்ச பாட்டுன்னு சொன்னால் அதை பாடுவீங்க. நல்ல ஒரு பாட்டு, எல்லாருக்கும் பிடிச்ச பாடாக இருக்கணும் அது. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, நீயும் வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, நீயும் வருவதை எதிர்கொள்ளடா. தாக்கினி மகன் இல்லை, தம்பிக்கோர் அண்ணன் இல்லை, ஊர்பழி ஏற்றாயடா, நானும் உன் பழி கொன்றேனடா, நானும் உன் பழி கொன்றேனடா.
உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, நீயும் வருவதை எதிர்கொள்ளடா. செஞ்சோத்து கடன் தீர்க்க தீராத இடம் சேர்ந்து வெஞ்சத்தில் விழுந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா கர்ணா, நீயும் மன்னித்து அருள்வாயடா. அது ஓகே, கடைசியில் மறந்துதான் போச்சு. எதனால நல்லா இருக்குண்ணே. கடைசி பாட்டோட வந்து நாங்களும் வந்து வீடியோ முடிச்சுக்கல. அப்புறம் இதை வரை நீங்கள் வேறு பாட்டு பாடுவீங்களா? இன்னும் நெஞ்சுக்கணும் தானே. இந்த மூச்சு தாங்க முதல் அதுவும் பாட்டு படிக்கணும்னா வந்து மூச்சு வந்து சரளமாக மூச்சு அதில் ஒரு மியூசிக் ஒன்று போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. மியூசிக்கா? என்ன சொல்லுங்க? ஐயோ, நாதஸ்வரமா? நாதஸ்வரவாதியவனே. அதே இந்த மூச்சு கொஞ்சம் ஓகே, மூச்சு அடைக்க தான் செய்யணும். அதெல்லாம் எவ்வளோ திறமை ஐயா வச்சுட்டு பாருங்களேன். அது என்னென்ன திறமையை வெளிப்படுத்தலை நான் வெளிப்படுத்துறேன்னு வெளிப்படுத்திருந்தேன். வேற என்ன திறமை இருக்கு ஐயாவுக்குள்ள? வேறு என்ன திறமையை நான் சொல்லலாம். இனி ஒரு திறமை தான், கடைசியில் மண்ணுக்கு ஒரு திறமை தான் இருக்குது. கடைசியாக பாட்டுக்கு ஒரு திறமைன்னு இருக்கு. அது ரெண்டா வாசிக்கிறதா? ஒரு பாட்டுக்கு வாசிங்க. நலந்தானா நலந்தானா. இந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? பாட்டு தெரியாது, மியூசிக் தெரியும். மியூசிக்கு வந்து அந்த இதான இதெல்லாம் கொஞ்சம் முதலெல்லாம் மியூசிக்கில் பாட்டு தனியாக ஒரே இதாக படிக்க இப்போ கடைசியில் வச்சுட்டாரு ஐயா ஒரு பெரிய ட்விஸ்டாப்பா. இது என்ன பாட்டு பைய திறமையா? இதுதான் திறமைன்னு சொல்லிட்டு ஐயா வந்து நாதஸ்வர வாத்தி எப்படி வாய்ச்சார் பாருங்க. ஐயோ, அதான் இந்த மூச்சு கொஞ்சம் கஷ்டத்தாலாம் இல்லை. கடைசி காலத்தில் வந்து எங்கள்கிட்ட வந்து நீங்கள் உங்களோட திறமை வெளிக்காட்டுதீங்க. நீங்கள் கடைசியிலனே இந்த மண்ணை விட்டு நீங்கள் மறைந்தாலும் உங்களுடைய இந்த திறமை வந்து மறையாது. எல்லாரும் பார்ப்பாங்க தானே. கண்டிப்பாக ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது உள்ள வந்து இப்போ உலகத்தையும் வந்து தெரியுது ஐயா. நல்ல திறமை. திருப்பி இருக்க பார்க்கணும் மேடம் வீடியோ அடிப்பாடு கூட. ஓகே, வேற என்ன திறமை இருக்கு ஐயா? இல்லை இருக்கும் வேற. இது ஞாபகம் வந்து படிச்சுக்காண்டா கடைசியில் சரியானது. இது வாசிப்பேன். அது வாசிப்பீங்க? அது இல்லை இல்லையே, இல்லை அந்த வாசிச்சு காட்டுவேன் உங்களுக்கு எப்படி அடிக்கிறேன். இந்த மாதிரி உருட்டுறது இந்த படத்தில் வர மாதிரி அடிக்கிறேன். படத்தை பார்க்கலாம் அடிப்பீங்க. இப்போ கடைசி அந்த பாடத்தில் அடிக்கணும் ஐயா. ஏன்னா பத்தொல்ல குட்டியும் மத்தொல்ல வர்றோம். அடு எனக்கு தொண்டாமி பார்த்து நல்லா நானும் பாடுவேன் பாடா. தொண்டை மேலே மூச்சு தான் கொஞ்சம் கஷ்டம். இந்த மூச்சு எனக்கு அதுதான் வாசிக்க கேட்க முடியாது. ஆனால் ஐயா ஐயாவுக்கு இயலாது. என்ன மூச்சு ஒரு கொஞ்சம் ட்ரை பண்ணி வாசிப்பீங்களா ஐயா? அந்த மியூசிக்கில் ஏதாவது வேறு பாட்டு ஏதாவது? என்னடாப்ப வந்து புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களி வந்து ஐயா வந்து நாதஸ்வர வாத்தியமாக வந்து வாசிக்கிறார் பாருங்க. அது கஷ்டமாக இருக்கு. ஏன்னா சரியான நாதஸ்வரமாக இருக்குது அப்படின்னு வாசிக்கல. உண்மையில் வந்து ஐயாவுடைய திறமை வந்து இன்று வந்து நாங்கள் உலகறிய செய்கிறோம். அதில் இதில் வந்து ஐயா சரியான மாதிரி கஷ்டத்தில் இருக்கார். இப்போ நாங்கள் ஐயாவுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு நிதி நாங்கள் செய்ய வரோம். ஐயாவுக்கு வந்து மொத்தமாக 6000க்குள்ள 5800 கடன் இருக்குன்னு. டீச்சர்கிட்ட ஒரு கடன் இருக்குது, கடையில் வந்து ஒரு கடன் இருக்குது. அடுத்து இன்னொரு கடன் ஐயா அந்த கடைக்கும் டீச்சருக்கும் அந்த 3000 ஐடென்டி இருக்குது. ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ ஐயாவுக்கு வந்து இப்போ எங்களால் முடிஞ்ச ஒரு பணத்தை நான் கொடுக்க போகிறோம். அது வந்து ஐயாவுக்கு இப்போதைக்கு போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மசிகாஜை கொடுத்தாலும் இப்போ ஐயாவுக்கு மசிகாஜான்னு தானே
நான் இதுக்குமே கவலைப்பட மாட்டேன். ஆ எனக்கு தெரியும் ஆ தாய் உள்ளம், ம் உள்ள உள்ளம், ம் இந்த அம்மாங்கிற உள்ளங்கள் எல்லா உள்ள தெரியும். அவ பிள்ளைகள் உள்ள தெரியும். கடவுள்கிட்ட கேட்பேன் எல்லாரும் நல்லா இருக்கணும். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் நான் சொன்னேன் அவங்கள அம்மாட்ட அவர் தெரியல திரும்பி வருவார்கள் சுகமாக வருவார்கள். கோச்சில்லை இவ்வளோ. ஓ ஓகே, இப்போ வந்து நான் ஒரு சின்ன ஒரு உதவியோட உங்களுக்கு பண்ணுறேன் ஐயா. இந்தாங்க ஐயா, இது கொடுங்க. இந்தாங்க இது இந்தாங்க. எவ்வளோ இருக்குய்யா? இல்லை 1 5 5000 10,000 15,000 20,000 ரூபாய் இருக்குப்பா. சந்தோஷமா? சந்தோஷமானே சந்தோஷம். ஆ ஓ சந்தோஷம். எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல நான் இதையும் எதிர்பார்க்கல. நான் அம்மாட்ட போகணுன்னு அவர்கிட்ட கொஞ்சம் எனக்கு அவைய இல்லாததையும் அவர் அம்மா நின்றா வீட்டை போய் அம்மா இல்லைன்னு கவலையாக இருந்தது கொஞ்சம். நான் வந்து தங்கச்சி அவளை தங்கச்சி அப்படின்னு சொல்லி அவளை காட்டி விட்டா அந்த இடத்த. நான் வந்து வழியாக இருந்தேன்னா நல்லா பார்த்துதுகள் பிள்ளைகள் எல்லாரும் நல்லா பார்த்துகள். முருகன் பூஞ்சில் வந்து சாப்பிட்டுட்டு தண்ணியும் குடிச்சிட்டு இவ்வளோ தெரிஞ்சுட்டு இருக்கக்குள்ள வெத்திலே ஒன்று போட்டு அவங்க துப்பி போட்டு வெளியால் துப்பி போட்டு இருந்தேன் நான். அப்போ நீங்கள் வாரீங்க அந்த தம்பி அவர். ஓகே ஐயா, கண்டிப்பாக ஐயா இருந்தால் உங்களுக்கு இருந்தால் தானே சந்தோஷம் சந்தோஷம். இதை வந்து நீங்கள் உங்களோட விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்துங்க. உள்ள வரி சரி ஐயா, ஓகே நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். ஓகே, இது வந்து இப்போ எந்த காசு இல்லையா, இது வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஒரு அம்மாவோட காசு தானே இது. இங்க இருந்து போனாலும் அப்படியே தமிழ் உறவுகள் சரியா. இது வந்து கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா தான் இந்த காசை வந்து உதவி செஞ்சவங்க. இந்த அம்மா யார் அப்படின்னு சொல்றாங்க வந்து இவங்க ஏற்கனவே வந்து உதவி செஞ்சவங்க 50,000 எங்கன்னு சொன்னா வந்து நம்ம வெள்ள நிவாரணம் கொடுத்துருந்தோம் இருக்கா பிரம்படி தீவு. அதுக்கு வந்து அந்த நிவாரண பொருட்கள் வாங்குறதுக்கு 50,000 காசு உடனடியாக வந்து அனுப்பி அந்த உதவி வந்து செஞ்சுருந்தாங்க. இப்போ வந்து ஐயா கொடுக்குறது நாங்கள் 20,000 ரூபாய் காசு ஐயா வந்து முத்தம் கொடுக்காது. ஐயாவுக்கு வந்து அந்த காசு வந்து கொடுத்துருக்கோம். இந்த காசு உதவியை செய்தது யார் அப்படின்னு சொன்னால் வந்து கனடாவில் இருக்கக்கூடிய திருமலர் அம்மா தான் வந்து இந்த பண உதவி வந்து செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து 718. அந்த அம்மாவுக்கு என்ன சொல்லியிருப்பீங்க காசு? இந்த அம்மாவுக்கு அங்கே பாருங்க, அங்கே வச்சுருங்களா. அம்மாவுக்கு காலகாலத்தில் ஒரு நல்ல நல்ல ஒரு நோய் நொடியின்றி வாழணும், நல்ல முறையில் வாழணும் என்று நான் வாழ்த்துறேன். அம்மா நல்லா இருக்கணும். அந்த தாயோ சகோதரமோ தெரியாது, தாய்மாரி இருந்தால் தாய்மாரி, சகோதரம்னா தாய் மாதிரி நல்லா இருப்பீங்க என்று நல்ல ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சுகம் வருத்தம் இல்லாமல் நல்ல குணத்தோடு வாழ்கிறதுக்கு நீண்ட ஆயுளோட வாழ அருள் செய்வார் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் அம்மா. ஓகே ஐயா, உங்கள் சார்பாக வந்து திருமலர் அம்மாவுக்கு நானும் வந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறேன். உண்மைக்கும் ஐயாவுக்கு இது பிறகு பார்த்தீங்கன்னா வந்து தொழில் செய்கிறன்றது வந்து உண்மையாளவு கஷ்டமான விஷயம். என்ன ஐயா இருக்குது நிலவரத்துக்கு வந்து தொழில் செய்கிற கஷ்டம், மூச்சு பிரச்சனை இருக்குது, அடுத்து வந்து நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. உண்மையிலே உங்களுடைய அப்பாவை நினைச்சு என்ன இந்த ஐயா வந்து உங்களுடைய அப்பாவை நினைச்சு யாராவது நீங்கள் ஹெல்ப் பண்ண விரும்புகிற நீங்கள் வந்து எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 075 84 94 675 அப்படின்னு இலக்கத்துக்கு வந்து கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. ஐயாவுக்கு வந்து கணக்கில் மாதம் அவர் சாப்பாட்டுக்கும் மருத்துவத்துக்கும் வந்து ஒரு 15,000 ரூபா காசு நீங்கள் மாதம் போடக்கூடிய மாதிரி இருக்க மட்டும்னா வந்து ஐயா வந்து பார்த்துக்கொள்வார். ஐயா 15,000 காண தானே மாதம். அப்போ அங்கே இருப்பார். அடுத்து நம்ம வந்து யோசிப்பேனே அண்ணன் வந்து தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் வந்து ஐயாவுக்கு நம்ம ஒரு கட்டுறதுக்கு ஒரு ரூம் மாதிரினே கடைசி வரைக்கும் வச்சுப்பாங்கன்னு சொன்னால் வந்து கடைசி வரைக்கும் கொடுக்கலாம். அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு வளவு துண்டை வாங்கிட்டு ஐயாவுக்கு இது ஒரு என்ன நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு தெரியுது விளக்கம் ஐயாவுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அப்படி பார்த்துட்டு உதவி செய்ய விரும்புனீங்க அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு வந்து எங்களை தொடர்பு கொள்ளுங்க. இப்போ நாங்கள் வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறோம். ஏன்னு சொன்னால் வந்து நாங்கள் இப்போ வெளிக்கிட போகிறோம். எங்கன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு தெரியும் திவானுன்ற அக்காவினுடைய கல்யாணம் இன்றைக்கு. உண்மையில் வந்து அந்த இன்று இணைய போகிற அந்த தம்பதியினருக்குன்னு திவானுன்ற ஆர்ஜி தமிழ் அப்படியே டீம். அப்போ திவானுன்ற அக்காவுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய யூடியூப் குடும்பம் சார்பாக வந்து இனிய திருமண வாழ்த்துக்கள் என்ன திருமண பந்தத்தில் இணைய போகின்ற முன்கூட்டிய வாழ்த்துக்களை வந்து எங்களோட சொந்தங்கள் சார்பாக வந்து சொல்லிக்கொண்டோம். இறுதியாக வந்து திருமண அம்மாவுக்கும் வந்து நன்றிகளை சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் ஐயா வந்து ஆட்டோவில் நாங்கள் ஏற்றிட்டு வருவோம். இல்லாட்டி பஸ்ஸில் வந்து ஏற்றி அனுப்புவோம். கொலஞ்சிட்டு போகணும்னு சொன்னால் வந்து அங்கே போய்க்கொள்ளேன் ஐயா. ஓகே, அந்த ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குது, அவர் நம்பர் சரியோ அதை நான் சேவ் பண்ணி வைக்கிறேன். நாங்கள் உங்களுக்கு உதவி கிடைச்சது பிறகு நாங்கள் வருவோம் அங்கே. சரி ஐயா, அப்போ நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளேன். ஓகே, அப்போ நானும் வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள போகிறேன். ஓகே மக்களே, இது வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல அப்புறம் இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலியை பற்றிய கருத்துக்களை வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களிடம் சந்திக்கும் வரை
விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.